உண்மையிலே அவரை கொண்டாட வேண்டிய ஒரு இயக்குனர். ஏன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய குடும்ப படத்தில் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது பெருசாக போய் சேரும். அந்த வேலையை தொடர்ந்து பண்ணார். அந்த வேலையை அவரை பெரிய கொண்டாடாமல் அவரை தவறிட்டாங்களோன்னு நான் நினைப்பேன். இன்றைக்கி சினிமாவை வைத்துக்கொண்டு இன்றைக்கி என்னென்னமோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு சினிமாங்கிற ஒரு மீடியம் கிடச்சிருக்கு. அதில் நம்ம ஒரு மெசேஜ் சொல்ல முடியும். நம்ம குடும்ப படம் எடுக்கக்கூடிய நமக்கு அந்த இது வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது. அதில் ஒரு மெசேஜ், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, பெண்கள் வேலைக்கு போனால் கணவன் எப்படி பார்க்குறாங்கிற ஒரு பார்வை, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுங்கிறது, ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறது, ஒரு காலனிக்குள்ளே எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி ஒன்றா வாழ்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அவன் சாதிய மதமாக வேறு வேறு அடையாளப்படுத்தி காட்டப்பட்டிருப்பார். அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்படி எல்லோரும் ஒன்று தான். ஆனால் பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று தான், பார்க்குற பார்வை தான் வேறு வேறுங்கிற மாதிரி. அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் சோசியல் மெசேஜ். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எந்த டைரக்டரும் அந்த மாதிரி செஞ்சுருப்பாரு